வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ IBPS PO மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கான வீடியோ தான். இந்த 10 நாளில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்றதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸு, IBPS PO மெயின்ஸ்க்கான அந்த டிஸ்கிரிப்டிவ் பேக்கேஜ் இதெல்லாமே ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கியா, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம இவ்வளோ நாள் வெறித்தனமாக IBPS PO மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். சரியா? திடீர் பாஸ்காரர்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது 2 பேருக்குமானது தான். இந்த 10 நாளுமே நீங்கள் இவ்வளோ நாள் படித்து இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இனிமேல் இந்த 10 நாளில் புதுசாக கற்றுக்கிறாதீங்க. ஏன்னா கற்றுக்கிறது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகலாம், இல்லை மறந்தும் போகலாம், அது ஒர்க் அவுட் ஆகாமையே கூட போகலாம். பட் இந்த 10 நாள் நம்ம கற்றுக்கிட்டதை ரிவிஷன் பண்ணால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே, நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கிட்டதை ரிவிஷன் பண்ணுங்கள். சரியா? எத்தனை மாதம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அத்தனை மாதத்தை ரிவிஷன் பண்ணுங்கள். வெறித்தனமாக ரிவிஷன் பண்ணுங்கள். குவிஸ் எடுத்து பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குவிஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம். ஸோ இந்த 10 நாளில் நிறையா குவிஸ் எடுத்து பாருங்கள், ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் கண்டிப்பாக கொடூரமாக தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த கொடூரத்தில் ஒரு 10ஆவது அடிச்சிட மாட்டோமான்னா நம்ம இப்படி இவ்வளவுமே கஷ்டப்பட்டு படிக்கிறது. ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ நல்ல ரிவிஷன் பண்ணுங்க, குவிஸ் எடுங்க. இதுதான் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பண்ணணும். இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் மார்க் எடுத்து அதை ஒழுங்காக அனாலிசிஸ் பண்ணுவீங்கன்னா மார்க் எடுங்க. இல்லையா, தயவு செய்து மார்க்கை எடுக்காதீங்க, செக்ஷன் டெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டெஸ்ட்டை முடித்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உட்கார முடியலை. சரியா? இதெல்லாம் பண்ணாதான் பாஸ் ஆக முடியும்னா அதெல்லாம் பண்ணாதான் நம்மளால் பாஸ் ஆக முடியும். நம்ம அதெல்லாம் ஒழுங்காக பண்ணாமல் எனக்கு ரிசல்ட் வரல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம தான் சைக்கோ, செங்கல் சைக்கோ. சரியா? நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னு புரியுதா? நேற்று கூட அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, அந்த பஸ்ஸில் ஏறணும்னா ஓடி போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்னாதான் ஏற முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓடி போகாமல் இப்படி ஆட்டிக்கிட்டே ஜாலியாக இப்படி போனோம்னா அந்த பஸ்ஸை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஸோ தயவு செய்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்கள் டீச்சர் சொல்கிறாங்கன்னா அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். சரிங்களா? அதையே ஃபாலோ பண்ணாமல் படித்தாதான் பாஸ் ஆக முடியும், முயற்சி போட்டால் தானே பாஸ் ஆக முடியும். அதையே ஃபாலோ பண்ணாமல் ரிசல்ட் வரல, அது வரலன்னு புலம்புனா வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திரும்பியும் சொல்கிறேன், உங்களால் மார்க் டெஸ்ட் எடுக்க முடிஞ்சு நல்லா அனாலிசிஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு மார்க்கையும் பார்த்து அதில் என்ன தப்பு பண்ணணும்னு உங்களால் திருத்திக்க முடியும்னா மார்க் எடுங்க. இல்லைன்னா செக்ஷன் டெஸ்ட்டு, உங்களுக்கு இங்கிலீஷ் வராமல் இருக்கா, இல்லை ரீசனிங் வராமல் இருக்கா, அந்த செக்ஷன் டெஸ்ட்டை மட்டும் எடுங்க. மற்றதெல்லாம் நான் மெயின்ஸ் வீடியோ கொண்டு வரேன். பார்த்தீங்களா, டமால் நாங்கள் மெயின்ஸ் வீடியோ கொண்டு வரோம்ல, அதில் பார்த்து அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வராத செக்ஷனில் மட்டும் நல்லா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? செக்ஷன் டெஸ்ட் எடுத்து ஆப்டியில் அப்ளிகேஷன் பேஸ்டு டிஇ தான் வரப்போகுது. அப்ளிகேஷன்ஸும் நிறையா வரப்போகுது. அது நிறைய எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் IBPS PO கொஸ்டின்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த 10 நாள் உங்கள் ப்ராக்டிஸை கொண்டு போங்க. சரியா? இவ்வளோ நாள் நம்ம கற்றுருக்கோம், இப்போ 10 நாளுமே ஒரு முறையான வேலை போகணும். சும்மா எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா, கடைசி 10 நாளில் பிச்சு அங்கே கொஞ்சம் வாங்கி, இங்கே கொஞ்சம் வாங்கி, இங்கே கொஞ்சம் வாங்கி, இங்கே கொஞ்சம் வாங்கி, எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நேராக ஒரு ஆர்கனைஸ்டான முறையில் படிச்சிங்கன்னா இந்த 10 நாளுமே பக்காவாக படித்து ரிவிஷன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ரீசனிங்கில் வேறு ஒன்றுமே இல்லை. கிரிட்டிக்கல் ரீசனிங்கு, பசில் சீட்டிங், இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் PO மெயின்ஸ்க்கான டமால் கொண்டு வரோம், அதை பாருங்கள். சரிங்களா? நீங்கள் சிங்கம் தான், நீங்கள் புலி தான், இருந்தாலுமே பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க நம்ம டமால் செஷனை. சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் நான் கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, இந்த 10 நாள் நமக்கு தெரிஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? முடிஞ்சால் மார்க் டெஸ்ட் போட்டு என் தப்பை திருத்திக்குவேன், நான் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி என் தப்பை திருத்திக்குவேன்னா மார்க் எடுங்க. இல்லையா, வராத செக்ஷனை மட்டும் செக்ஷன் டெஸ்ட் எடுத்து எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் அந்த வீக்னஸை குறைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.